வணக்கம். மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரியனுக்கு சொந்தமான கிழமை. சூரியன் மேஷத்திலே இருக்கிறார். 4 ராசிகளுக்கு இந்த சித்திரை மாதம் முழுக்க நன்மை செய்வார். அதை சொல்றோம் நாங்க ராசி பலன்கள். இன்னைக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிறத வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி சொல்லிடுறோம். என்ன பரிகாரங்கிறதையும் சொல்றோம். இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், பிரதோஷம். பிரதோஷத்துல சாயந்தரம் 4:30 to 6 சிவன் கோயில்ல இருங்க. சிவனை பத்தி பேசுங்க, படியுங்க, பாடுங்க, எழுதுங்க, யோசிங்க, கேளுங்க. முண்டி அடிச்சு பிரசாதம் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இரவு சமையல் உண்டுன்னா அல்லது இரவு உணவு உண்டுன்னா பிரசாதம் வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நாங்கள் பார்க்குறப்ப என்ன கஷ்டமாக இருக்குன்னா, சிவனை பார்க்கிற வரிசையை விட பிரசாத வரிசை நீளமாக இருக்கிறது. சண்டைகள், சச்சரவுகள், விவாதங்கள், நான் முன்னாடியே வந்து நின்ன, நீ பின்னாடியிலிருந்து இங்கே வந்துட்ட அப்படிங்கிறது. எனவே பிரசாதங்கிறது குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு தான் முன்னுரிமை, தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது. நாங்கள் பார்க்குறோம், தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கொடுக்கறத பார்க்குறோம். எங்களை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறத சொல்கிறோம். பிரசாதமும் கூப்பிட்டு கொடுக்கணும். வரிசையில் நில்லு, ஓரமாக நில்லு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கூப்பிட்டு நீங்கள் போய் பிரசாதத்தை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தால்தான் வாங்கணுங்கிறதெல்லாம் தான் நியதி. எனவே அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இரவு உணவு இருக்கு வீட்டிலனா வேணாம், வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் சிவன் அருளெல்லாம் குறைஞ்சி போயிடாது. நிச்சயமாக ஏழை எளியவர்கள், உணவு இல்லாதவர்கள் முதல்ல வாங்கட்டும், நிறைய வாங்கட்டும், 2-3 தடவை கூட வாங்கட்டும். என்ன இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும், வெற்றி அதிகம். அப்புறம் என்ன, கலக்குங்க. திருஷ்டி இருக்காதா? பின்ன இந்த காலத்தில் அது பெரிய பிரச்சனை. வைத்தறிச்சல். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் காயோனே போற்றி, கதிரே போற்றி, காசியபரே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். சார், ஏற்கனவே சூரியன் வெந்து போய் இருக்கிறாரு, இதில் நீங்கள் வேற தீபம் காட்ட சொல்கிறீங்க. சூரியனால் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம், தப்பொன்றும் இல்லை, காட்டுங்க. நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்க. கோதுமையாகவே பசுமாட்டு கொடுக்கலாம். கோதுமை தவிடு கொடுக்கலாமா? கோதுமையே கொடுக்கலாம், தப்பில்லை. கண்ணுக்குட்டி கொடுங்க, கோதுமை தவிடு, கோதுமை கொடுங்க. நல்லது, ரொம்ப நல்லது. சாயந்தர நேரம் சிவபெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும், அது முக்கியம். ஏங்க, அதனுடைய தலைவர் சூரியன், அதனால மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். வீண் செலவு, வீண் வீம்பு, வீண் சண்டைகள் இருக்கும். எப்படி தப்பிக்கிறது? சில மந்திரங்களை மனசில் ஓட விடுங்க. ஓம் ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. அருக்கன்னா சூரியன், அதிதி சூரியனோட அம்மா, அருடன் சூரியனோட தேரோட்டி. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. சாயந்தர நேரத்தில் சிவபெருமான் கோயிலில் போய் நந்தியம் பெருமானுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, தீபம் போடுங்க. சிவபுராணம் படிச்சு பாருங்க, மாணிக்க வாசகர் எழுதியது. ஏழைகளுக்கு, காக்கைகளுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. கோதுமையில் ஏதாவது தர்றது நல்லது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதம், கலக்குறீங்க. நல்ல நாளாக கட்டா இருக்கும். சித்திரை மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களது ஒன்று. அப்புறம் சந்திரனும் உதவி செய்கிறார், பிரமாதம், திருஷ்டியா இருக்கு. மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்க. கோதுமையாகவே பசுமாட்டு கொடுக்கலாம். கோதுமை தவிடு கொடுக்கலாமா? கோதுமையே கொடுக்கலாம், தப்பில்லை. கண்ணுக்குட்டி கொடுங்க, கோதுமை தவிடு, கோதுமை கொடுங்க. நல்லது, ரொம்ப நல்லது. சாயந்தர நேரம் சிவபெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், வெற்றி அதிகமாகும், நல்ல நாள். அப்புறம் மந்திரம் சொல்லணும்ல, வைத்தறிச்சலுக்கு குறைக்கணும்ல. ஓம் நாளவனே போற்றி, நாள் அவனே போற்றி, நக்கீரனே போற்றி, நந்தீசனே போற்றி. நாளவன்னா சூரியன், நாள்னா பகல். அனுகூலமான எண்
தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. தொழில், வியாபாரம், வர்த்தகம் பின்னும். குரு பயிற்சி வேறு சூப்பர். அப்புறம் என்ன, பார்த்து நிதானமாக இருங்க, வெற்றி அதிகமாக வருது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்க. கோதுமையாகவே பசுமாட்டு கொடுக்கலாம். கோதுமை தவிடு கொடுக்கலாமா? கோதுமையே கொடுக்கலாம், தப்பில்லை. கண்ணுக்குட்டி கொடுங்க, கோதுமை தவிடு, கோதுமை கொடுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. சாயந்தர நேரம் சிவபெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் மகம், பூரம், உத்தரம், சந்திராஷ்டமம். புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் சப்தாஸ்வனே போற்றி. சப்தாஸ்வன் 7 குதிரை உடையவன் சூரியன். சகரனே போற்றி, சதுரகிரியே போற்றி. சகரன் நாகர்குலத்தினுடைய மூதாதை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை, அசைவுணவு கூடாது, நிதானம், பொறுமை, கவனம். சாயந்தர நேரத்தில் சிவபெருமான் கோயிலில் போய் நந்தியம் பெருமானுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, தீபம் போடுங்க. சிவபுராணம் படிச்சு பாருங்க. மாணிக்க வாசகர் எழுதியது. ஏழைகளுக்கு, காக்கைகளுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. கோதுமையில் ஏதாவது தர்றது நல்லது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போனில் கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உத்தரம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா அதனுடைய தலைவர் சூரியன். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில். 3 பேருமே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் காயத்ரியே போற்றி, காந்தாரியே போற்றி, காமதேனுவே போற்றி. தெய்வீக பசு, பறக்கிற பசு காமதேனு. அப்பெல்லாம் பறக்கிற நாகமும் இருந்தது, சிறகுகள் இருந்தன நாகத்திற்கு. எல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். சரி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்க. கோதுமையாகவே பசுமாட்டு கொடுக்கலாம். கோதுமை தவிடு கொடுக்கலாமா? கோதுமையே கொடுக்கலாம், தப்பில்லை. கண்ணுக்குட்டி கொடுங்க, கோதுமை தவிடு, கோதுமை கொடுங்க, நல்லது, ரொம்ப நல்லது. சாயந்தர நேரம் சிவபெருமான் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் ஜெயிக்கும். வெற்றி அதிகம். செலவுகள் உண்டு, ஆனால் அதற்கு பிரயோஜனமும் உண்டு, நல்லது. மனசுல சில மந்திரங்கள் ஓடுவது வைத்தறிச்சலை குறைச்சிரும். ஓம் மனுவே போற்றி, மகுடேஸ்வரனே போற்றி, மாந்தாதா போற்றி. மாந்தாதாங்கிறது இமயமலையில் இருக்கிற சிகரம், அங்கதான் முருகன் அவதரித்தார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சாயந்தர நேரம் சிவன் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. அங்க இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. எதுவான கொடுக்கலாம், பழசும் கொடுக்கலாம், புதுசும் கொடுக்கலாம், ஒரு தப்பில்லை, கொடுத்துருங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. சமஸ்கிருதம் புரியலையா? கர்ணன், பழைய கர்ணன் படத்துல 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு சூரியனை பத்தி கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார், படிச்சு பாருங்க. பிரமாதமா அந்த ஆதித்ய ஹிருதயத்தினுடைய சமஸ்கிருத சாரத்தையே கண்ணதாசன் அந்த பாட்டில் இறக்கியிருப்பார். ஒரு 10 வரி நாங்கள் அவருடைய அந்த ஆதித்ய ஹிருதயத்தையும் அந்த அவர் எழுதிய சூரியனை பற்றிய பாட்டையும் ஒப்பிட்டே பார்த்துருக்கோம். ஆதித்ய ஹிருதயத்தினுடைய சாறு, இப்போ கரும்பு எவ்வளோ நீளம்? 6 அடி கரும்பு. அதை சாராக்குனா 1/2 டம்ளரா 1 டம்ளர். அந்த அந்த 6 அடி கரும்பை 1 டம்ளர் சாராகிற மாதிரி கண்ணதாசன் ஆக்கி இருப்பார். பிரமாதமான ஆக்கம் அது. பா, நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நாங்கள் இல்லை, தமிழ் கூறு நல்லுலகமே ஆச்சரியப்படுகிறது. இன்னைக்கு கவிஞர் வைரமுத்து கூட என்னென்னோ சொல்கிறார். ஆனாலும் கண்ணதாசன் அளவுக்கு அவரால் ஆக முடியாது. திரைப்பட பாடல்கள் எழுதுவதில் கண்ணதாசன் அளவுக்கு ஆக முடியாது என்பதை கேட்கிறவர்களும் சரி, ஆய்வு அறிஞர்களும் சரி, அபிமானிகளும் சரி, கண்ணதாசன் அளவுக்கு வைரமுத்து ஆக முடியாது என்பதை ஒத்துக்கொள்வார்கள். இதை இந்த பாட்டை படிங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு, அவசரம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். இந்த சித்திரை மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அதில் ஒன்று உங்களுது. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை கூட்டி கழிச்சு பார்த்தா குறைச்சிருப்பார் சித்திரையில். ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்லை, மனசு நிதானமாக இல்லை, படபடப்பாக இருக்கு, பதட்டம் இருக்கு. தப்பிக்கிறது எப்படி? சில மந்திரங்கள் மனசில் ஓடணும். ஓம்
செய்யோனே போற்றி, வெய்யோனே போற்றி. சொல்லுங்க, நல்லது. செய்யோன் சிகப்பானவன் சிவன், வெய்யோன் கதிரவன், அனுகூலமானயன் 7 வடக்கு வெள்ளை. சாயந்தர நேரத்தில் சிவபெருமான் கோயிலில் போய் நந்தியம் பெருமானுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, தீபம் போடுங்க. சிவபுராணம் படிச்சு பாருங்க, மாணிக்க வாசகர் எழுதியது. ஏழைகளுக்கு காக்கைகளுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. கோதுமையில் ஏதாவது தர்றது நல்லது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கள்ளக்கரிங்க சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகமாகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். ஏங்க, அதனுடைய தலைவர் சூரியன். மொத்தத்தில் இன்று நல்ல நாள், பயன்படுத்திக்கோங்க. சில மந்திரங்களை மனசுல ஓட விடுங்க. ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உய்யோனே போற்றி. உய்யோன் உயர்பவன், உய்யோனே போற்றி. வாமனன். அனுகூலமான எண் 7, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். இன்று சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், கலக்குங்க, நல்லா இருக்கு, வெற்றி அதிகம். சாயந்தர நேரம் சிவன் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. அங்கே இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. எதுவான கொடுக்கலாம், பழசும் கொடுக்கலாம், புதுசும் கொடுக்கலாம், ஒரு தப்பு இல்லை, கொடுத்துருங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. சமஸ்கிருதம் புரியலையா? கர்ணன், பழைய கர்ணன் படத்துல 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு சூரியனை பத்தி கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார், படிச்சு பாரு. பிரமாதமா அந்த ஆதித்ய ஹிருதயத்தினுடைய சமஸ்கிருத சாரத்தையே கண்ணதாசன் அந்த பாட்டில் இறக்கியிருப்பார். ஒரு 10 வரி நாங்கள் அவருடைய அந்த ஆதித்ய ஹிருதயத்தையும் அந்த அவர் எழுதிய சூரியனை பற்றிய பாட்டையும் ஒப்பிட்டே பார்த்துருக்கோம். ஆதித்ய ஹிருதயத்தினுடைய சாறு, இப்போ கரும்பு எவ்வளோ நீளம்? 6 அடி கரும்பு. அதை சாராக்குனா 1/2 டம்ளரா 1 டம்ளர். அந்த அந்த 6 அடி கரும்பை 1 டம்ளர் சாராகிற மாதிரி கண்ணதாசன் ஆக்கி இருப்பார். பிரமாதமான ஆக்கம் அது. பா, நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நாங்கள் இல்லை, தமிழ் கூறு நல்லுலகமே ஆச்சரியப்படுகிறது. இன்னைக்கு கவிஞர் வைரமுத்து கூட என்னென்னோ சொல்கிறார். ஆனாலும் கண்ணதாசன் அளவுக்கு அவரால் ஆக முடியாது. திரைப்பட பாடல்கள் எழுதுவதில் கண்ணதாசன் அளவுக்கு ஆக முடியாது என்பதை கேட்கிறவர்களும் சரி, ஆய்வு அறிஞர்களும் சரி, அபிமானிகளும் சரி, கண்ணதாசன் அளவுக்கு வைரமுத்து ஆக முடியாது என்பதை ஒத்துக்கொள்வார்கள். இதை இந்த பாட்டை படிங்க. மகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றங்க. 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும், சந்தோஷம். உத்திராடத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு, அதனுடைய தலைவர் சூரியன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், மறந்துடாதீங்க. மொத்தத்தில் சூப்பரான நாள், கலக்கரை. அப்புறம் என்ன சந்தோஷம், திருஷ்டி இருக்காதா பின்ன? அப்பா, அதுதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கெல்லாம். ஓம் கத்ரு தேவியே போற்றி, காசியபரே போற்றி, கருடனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. சாயந்தர நேரம் சிவன் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. அங்கே இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. எதுவான கொடுக்கலாம், பழசும் கொடுக்கலாம், புதுசும் கொடுக்கலாம், ஒரு தப்பு இல்லை, கொடுத்துருங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. சமஸ்கிருதம் புரியலையா? கர்ணன், பழைய கர்ணன் படத்தில் 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு சூரியனை பற்றி கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார், படிச்சு பாரு. பிரமாதமா அந்த ஆதித்ய ஹிருதயத்தினுடைய சமஸ்கிருத சாரத்தையே கண்ணதாசன் அந்த பாட்டில் இறக்கியிருப்பார். ஒரு 10 வரி நாங்கள் அவருடைய அந்த ஆதித்ய ஹிருதயத்தையும் அந்த அவர் எழுதிய சூரியனை பற்றிய பாட்டையும் ஒப்பிட்டே பார்த்துருக்கோம். ஆதித்ய ஹிருதயத்தினுடைய சாறு, இப்போ கரும்பு எவ்வளோ நீளம்? 6 அடி கரும்பு. அதை சாராக்குனா 1/2 டம்ளரா 1 டம்ளர். அந்த அந்த 6 அடி கரும்பை 1 டம்ளர் சாராகிற மாதிரி கண்ணதாசன் ஆக்கி இருப்பார். பிரமாதமான ஆக்கம் அது. பா, நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நாங்கள் இல்லை, தமிழ் கூறு நல்லுலகமே ஆச்சரியப்படுகிறது. இன்னைக்கு கவிஞர் வைரமுத்து கூட என்னென்னோ சொல்கிறார். ஆனாலும் கண்ணதாசன் அளவுக்கு அவரால் ஆக முடியாது. திரைப்பட பாடல்கள் எழுதுவதில் கண்ணதாசன் அளவுக்கு ஆக முடியாது என்பதை கேட்கிறவர்களும் சரி, ஆய்வு அறிஞர்களும் சரி, அபிமானிகளும் சரி, கண்ணதாசன் அளவுக்கு வைரமுத்து ஆக முடியாது என்பதை ஒத்துக்கொள்வார்கள். இதை இந்த பாட்டை படிங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு வீண் வழக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. பணிவு முக்கியம், பேச்சிலே பொறுமை. ஓம் திரௌபதியே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி, திரிசடையே போற்றி. திரிசடை யாரு? சீதா பிராட்டிக்கு அசோகவனத்திலே ஆறுதல் சொன்னவள், விபீஷணனோட பொண்ணு. அனுகூலமான எண் 3 வடக்கு வெள்ளை. சாயந்தர நேரத்தில் சிவபெருமான் கோயிலில் போய் நந்தியம் பெருமானுக்கு
ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, தீபம் போடுங்க. சிவபுராணம் படிச்சு பாருங்க, மாணிக்க வாசகர் எழுதியது. ஏழைகளுக்கு காக்கைகளுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. கோதுமையில் ஏதாவது தர்றது நல்லது. ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது, அதையும் படிச்சு பாருங்க. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, கலக்கிறீங்க. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. சில மந்திரங்கள் மனசுல ஓடுவது நல்லது. ஓம் அங்கதனே போற்றி, அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி. அஞ்சனாதேவி ஆஞ்சநேயரோட அம்மா, அங்கதன் ஆஞ்சநேயருடைய வம்சம், ஆஞ்சநேயருடைய உறவினர். சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சாயந்தரம் நேரம் சிவன் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. அங்கே இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. எதுவான கொடுக்கலாம், பழசும் கொடுக்கலாம், புதுசும் கொடுக்கலாம், ஒரு தப்பு இல்லை, கொடுத்துருங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. சமஸ்கிருதம் புரியலையா? கர்ணன், பழைய கர்ணன் படத்துல 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு சூரியனை பத்தி கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார், படிச்சு பாரு. பிரமாதமா அந்த ஆதித்ய ஹிருதயத்தினுடைய சமஸ்கிருத சாரத்தையே கண்ணதாசன் அந்த பாட்டில் இறக்கியிருப்பார். ஒரு 10 வரி நாங்கள் அவருடைய அந்த ஆதித்ய ஹிருதயத்தையும் அந்த அவர் எழுதிய சூரியனை பற்றிய பாட்டையும் ஒப்பிட்டே பார்த்துருக்கோம். ஆதித்ய ஹிருதயத்தினுடைய சாறு, இப்போ கரும்பு எவ்வளோ நீளம்? 6 அடி கரும்பு. அதை சாராக்குனா 1/2 டம்ளரா 1 டம்ளர். அந்த அந்த 6 அடி கரும்பை 1 டம்ளர் சாராகிற மாதிரி கண்ணதாசன் ஆக்கி இருப்பார். பிரமாதமான ஆக்கம் அது. பா, நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். நாங்கள் இல்லை, தமிழ் கூறு நல்லுலகமே ஆச்சரியப்படுகிறது. இன்னைக்கு கவிஞர் வைரமுத்து கூட என்னென்னோ சொல்கிறார். ஆனாலும் கண்ணதாசன் அளவுக்கு அவரால் ஆக முடியாது. திரைப்பட பாடல்கள் எழுதுவதில் கண்ணதாசன் அளவுக்கு ஆக முடியாது என்பதை கேட்கிறவர்களும் சரி, ஆய்வு அறிஞர்களும் சரி, அபிமானிகளும் சரி, கண்ணதாசன் அளவுக்கு வைரமுத்து ஆக முடியாது என்பதை ஒத்துக்கொள்வார்கள். இந்த பாட்டை படிங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.